ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட 11ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட ஒரு கோயிலாங்க. இந்த கோயிலோட மூலவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருவல்லீஸ்வரர் மற்றும் ஜெகதாம்பிகை. இவங்க தான் வந்து இந்த கோயிலோட மூலவர்கள். மற்றும் இந்த கோயில் ராஜராஜ சோழன் 2வது சமஸ்தானத்தில் உட்கார்ந்த அந்த மன்னரால் கட்டப்பட்டது. மற்றும் புராண கல்வெட்டுகளில் இந்த கோயிலை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை பத்தி இப்ப நம்ம பேசுவோம். அதாவது முதலாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயில் இப்போ சென்னை பாடியில இருக்குன்னு நான் சொல்றேன் பாத்தீங்களா. ஆனா அந்த கல்வெட்டுல என்ன தெரியுங்களா போட்டிருந்ததுதான், இந்த கோயில் இருக்கும் இடம் சிந்தாமணிபுரம் அப்படின்ற மாதிரி ஒரு கல்வெட்டுல போட்டிருந்தது. இன்னொரு கல்வெட்டை வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுதா, இந்த கோயில் இருக்கும் இடம் அம்பத்தூர் நாடு, புழற்கோட்டம், ஜெயங்கொண்ட சோழபுரம் அப்படின்ற பல இடங்களை குறிப்பிட்டு இந்த கோயில் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாடின்னு சொல்றோம், ஆனா ஒரு சில 100 வருடங்களுக்கு முன்னாடி இதுக்கு சிந்தாமணிபுரம் பேர் இருக்கலாம். அதுக்கும் முன்னாடி அம்பத்தூர் நாடு, புழற்கோட்டம், ஜெயங்கொண்ட சோழபுரம் அப்படின்ற மாதிரி பல பேர்களில் கொண்ட